சம்டைம்ஸ் நமக்கு ஹெவி ஃப்ளோ இருந்தா நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தம் வெளியேறுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? காரணம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே ஹெவி ஃப்ளோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். கரு உருவானதுல இருந்து அது குழந்தையா மாறி வெளியே வர வரைக்கும் எண்டோமெட்ரியத்தோட ஒர்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முட்டையானது கருவா மாறினதுக்கு அப்புறம் அந்த கருவை உள்ளுக்குள்ள ஒட்ட வச்சு வளர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல கரு வளர்ச்சி அடைகிற சூழ்நிலையில பிளட் வெசல்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பிளசண்டாவையும் கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த கரு வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு கரு உருவாகுறதுல இருந்து ஒரு குழந்தை பிறந்து ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ற வரைக்கும் எண்டோமெட்ரியமும் அதனோட திக்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஸோ எண்டோமெட்ரியம் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரிஷன் வேலிட் இருக்க பேலன்ஸ்டு டயட் ஃபுட்டை நீங்க இன்டேக் பண்றப்போ இந்த ப்ராப்ளத்துல இருந்து ரொம்ப அழகா வெளியே வந்துருங்க. ஆனா ப்ராப்பரா மற்ற கிரானிக் இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வரணும், வெயிட் லாஸும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பின் பண்ணி உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எஸ், நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரு ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுல மறக்காம உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. குழந்தை பிறக்கிறது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.